பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் தொடர்புடைய சிறார்களுக்கான வயது வரம்பை 18 15 குறைத்து மரண தண்டனை விதிக்கும் சட்டத்திருத்தம் கொண்டுவர டெல்லி மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. சிறார் குற்றங்களை தடுக்க இந்த நடவடிக்கை போதுமானதாக இருக்குமா? மத்திய அரசு இதில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு மக்களின் பதில்களை இனி பார்க்கலாம். டெல்லியில் நல்ல எல்லா ஊர்லேயுமே இப்போ இந்த மாதிரி குற்றங்கள் நிறையா நடக்குது. அதுக்கு இப்போ டெல்லியில் என்னென்னா சிறார்களுக்கும் தண்டனை வழங்கலாம். அது எப்படின்னா இப்போ இந்த ஆயுள் தண்டனை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஏன்னா இப்போ குற்றங்கள் இல்லை 16 வயசில் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இன்டர்நெட்டாக இருக்கட்டும், எல்லாமே எல்லாருமே தெரிஞ்சதுனால குற்றங்கள் அதிகமாயிருச்சு. ஸ்மார்ட் ஃபோன் எல்லாருமே கையில் இருக்குது. அவனுக்கு தேவையான விஷயங்களுக்கு அதிகபட்சமாகவே எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துக்கிறான். மேலே இந்த 18 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம், அது தூக்கு தண்டனை கொடுக்கலான்றதெல்லாம் ஒரு சாதாரண இது ஏற்றுக்கிறக்கூடிய மாதிரி ஒரு விஷயமா இல்லை. வயது காரணமே கிடையாது. அதாவது ஒரு தப்பு செய்கிறதுக்கு அவனோட சூழ்நிலை தான் அவனை மாற்றுது. அதாவது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இது தப்பான விஷயம் தான். இப்போ ஒரு 16 வயசு பையன் ஒரு சிறுவதித்து பள்ளி போகிறான்னா அவன் சேஞ்ச் ஆகி அவனுக்குள்ள வருஷத்தில் பெரிய ஆளாக வர்றது ஒரு சில அவனால் முடியும், அந்த இதில் திருந்த முடியும். இதே அவனை ஒரு பெரிய பெரிய ஆளுங்களோட போய் சேர்க்கும்போது அவன் பெரிய பின்னாடி வரும்போது கொஞ்சம் பெரிய ரவுடியாக தான் வருவானே தவிர அவனால் நல்ல திருந்தி வாழ முடியாது. 18 வயசுக்கு கீழே இருந்தவங்க கூட இது அவங்களுக்கு செய்கிறது தப்புன்னு தெரியாமல் செஞ்சாங்க. அதனால் அந்த வயசானது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ 18 வயசுலேயே ஒரு 22 வயசு இருக்கிற ஒரு பையனுக்கான வளர்ச்சியை ஒரு முதிர்ச்சி வந்துருச்சு. இன்டர்நெட் மயமாதல் எல்லாத்தினாலேயும் அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால் அவங்க தெரிஞ்சே தான் பல பேர் இப்போ தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வயசு குறைக்கிறதும் அதுக்கான தண்டனை கூட்டுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா நான் கருதுறேன். பசங்களுக்கு ஒரு செக்ஸுவல் எஜுகேஷன் பசங்களுக்கு ஸ்கூலில் கிடையாது. எப்பவுமே பொண்ணை ஒரு இந்த பொருளாக தான் எல்லாம் பார்த்துருக்காங்க. பசங்களை வச்சு பொண்ணோட கான்செப்ட் மாறணும். பொண்ணுங்களை வியாபார பொருளாவோ ஒரு நோக்கத்துக்காக பார்க்காம அவங்களோட சராசரி மனிதன் நம்மளோட மனிதன் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் செக்ஸுவல் கல்வி ஸ்கூலில் அறிமுகப்படுத்தணும்.